டார்லிங், டே டார்லிங். என்னடி அமுல் பேபி, என்னடி? என்ன வெச்சக்கண்ண வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க? என்ன வேணும் சாருக்கு? எல்லாமே தான் வேணும். கிடைக்குமா என்ன? சரி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? சார் என்ன காலையில ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. டக்குன்னு கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. என்ன? ஆமா, எம்டி மேடம் சாரியில பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லையா, ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லுதான். ஏதாவது எப்படி பண்ண முடியும்? லைசன்ஸ் வாங்கிட்டு தானே பண்ண முடியும். அதான் லைசன்ஸ் வாங்கிடலாமான்னு கேட்குறேன்டி. மட்டும் ஒன்று சொல்லுடி, சீக்கிரமா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். என்ன சாருக்கு இவ்வளவு அவசரம்? ஏறுங்க, இப்பதானே எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்த போஸ்டிங்க்கு நான் கரெக்டானவளா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. இதை நான் முதல்ல நல்லா செய்யறேன், அப்புறமா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரியா? சாருக்கு எதுவும் கோவம் இல்லையே? அதெல்லாம் கோவம் இல்ல. சரி, கல்யாணம் வேணா லேட்டா பண்ணிக்கலாம், மற்றது மட்டும் இப்ப பண்ணிக்கலாமா? டே ஃப்ராடு, என்ன போனா போட்டுன்னு செல்லமா பேசுனா ரொம்ப போற. அப்படிலாம் போக கூடாது, அதெல்லாம் கிடையாது. என்னடி திடீர்னு மரியாதை குறைஞ்சிருச்சு? ப்ளீஸ் என்னையும் புரிஞ்சுக்கேன். என்னை இப்படியெல்லாம் தவிக்க விடுறது நியாயமா சொல்லு? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தவிக்கலாம். தவிங்க டார்லிங், அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே? ஏய், என்னடி இப்படி சொன்னா எப்படி? கல்யாணத்துக்கும் சம்மதிக்க மாட்டேன். சரி, ஏதாவதுன்னா அதுக்கும் சம்மதிக்க மாட்டேடி. நீ இப்படி இருந்தா நான் எப்படி இருக்குது? எனக்கு தெரியாது. ஒண்ணு கல்யாணம், இல்லைன்னா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எனக்கு வேணும். இல்ல என்ன கல்யாணம் கேட்டா ஓகே, அது என்ன இன்னொன்னு அவனு கண்ணுக்குள்ளே குத்திடுவான் பாத்துக்க. டேய் என்னடா இல்ல என்னங்கிற? இங்க பாரு, இப்ப நான் ஒரு எம்டி தெரியும்ல, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ செய்யணும். வேணானா வேணாம், புரியுதா? எம்டி மேடம், எனக்கெல்லாம் புரியுது, ஆனா என் மனசுக்கு தான் மேடம் புரியல. எம்டி மேடம் மனசு வச்சா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். மனசு வைக்கலாமே, நீ வெய்யண்டி. டேய் ஷாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுடா என் செல்ல குட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியாடா? எம்டி மேடமே சொல்லிட்டீங்க, வெயிட் பண்றேன். ஆனா இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கான வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க மேடம். இங்க ஒருத்தன் தவியா தவிச்சிட்டு இருக்கேன், என்னையும் கொஞ்சம் பாருங்க. சரியோடி? டி ஷாம் டார்லிங், சீக்கிரமே உன் தவிப்புக்கு ஒரு பலன் கிடைக்கும். சரியா? பாய் போடு தோளில் கை போடு கண்ணில் வை போட்டமானே. சரி சரி, போதும் போதும் போதும், புரியுது உங்க ஏக்கம் என்னன்னு எனக்கு புரியுதுரோ என் செல்லுமே. கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, சீக்கிரமே உன் ஏக்கத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிடும். சரியா? சரி, இப்போ எனக்கு வேலை இருக்குல்ல, நான் என்னோட கேபினுக்கு போட்டுமா? எங்கடி போறேன்? இரு, இன்னும் உனக்கான சர்ப்ரைஸ் முடியல. இன்னும் உன்னோட சர்ப்ரைஸ் இருக்கு, அதையும் பார்த்துட்டு அப்புறமா கேபினுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி பாத்துருவோமா? ஓடி என் தங்கமி. என்னது சர்ப்ரைஸா? ஷாம் என்ன சொல்றீங்க? ஆமாண்டி என் டார்லிங், இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கு. வா, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு கோட்றேன்டி என் டார்லிங் குட்டி, வாடி. என்ன சர்ப்ரைஸ்? சொல்லு, சொல்லாம நீ வாட்டு கூட்டிட்டே வந்துட்டு இருக்க. சொல்லு ஷாம், சொல்லுடா. முட்டை அடிச்சிட போல இருக்கு. அங்க கொஞ்சம் திரும்பி பாருடி, அங்க திரும்பி பாரு, அப்புறம் உனக்கே தெரியும். ஆல்ரெடி என் டார்லிங் நம்ம குட்டி பாரு. பின்னாடியா? என்னடா பண்ணி வச்சிருக்கேன் பாக்குறேன். பாடியோ அம்மா குட்டி. ஹாய், கங்க்ராச்சுலேஷன் மேடம். ஏய், நீங்களே எப்போ வந்தீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நிவி, மலை, நரேனா, ராகுலனா, நீங்களே எப்போ வந்தீங்க? ஏய் ஏறுமை, நாங்களாம் எப்பயோ வந்துட்டோம். எம்டி மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தீங்களா, சரி செய்யட்டும் அப்படின்னு நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். ஆனா யமுனா, நீ சமயம் செய்யறடி. ஏற்கனவே நீ எப்படின்னு தெரியும், இன்னும் உன்னை வேற ஷாமனா காலத்துல இறக்கி விட்டுருக்காங்களா, இனி விட்டு காட்டு காட்டுன்னு காட்ட போற, அப்படிதானே? ஏ லூசு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னடி போட்டு கொடுக்குறேன், இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. உங்க கண்ணுக்கெல்லாம் அது கொஞ்சம் தப்பா தெரிஞ்சிருக்கு, அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா எம்டி மேடம், எம்டி மேடம்
நீங்க நல்லாவே சமாளிக்கிறீங்க. சமாளிங்க மேடம். மூஞ்ச பாரு, அடி ஏறுமே. எங்களெல்லாம் கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? அது எப்படி? எம்டி மேடம் இப்ப ரொம்ப பிஸி ஆயிட்டாங்களே, அவங்க நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்களா? முன்னாடி இருந்த யமுனா மேடமா அவங்க, இப்ப மேடம் எம்டி ஆயிட்டாங்க. அதனால நம்மளெல்லாம் கண்டுப்பாங்களோ கண்டுக்க மாட்டாங்களோ. என்ன யமுனா மேடம் அப்படிதானே? மாமச்சி கரெக்டா சொன்ன. எம்டி மேடம் மட்டும் இல்ல, எங்க அண்ணியும் கூட. என்ன அண்ணி அப்படிதானே? என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன வாடுறீங்களா? இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்க கேங்ல நானும் ஒருத்தி தான், அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்ன நான் இந்த பக்கம் இருக்கிறதுனால எல்லாருமா கூட்டம் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது, பாத்துக்கோங்க. நானும் நம்ம டீம் தான். யமுனா மேடம் இப்ப நீங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி மேடம். எம்டி மேடம்லாம் இப்படி பேசலாமா? நீங்க பாருங்க, இதெல்லாம் என்ன டீம்? இது ஒரு வெத்து டீம். இந்த டீம்ல நீங்களும் ஒருத்தின்னு சொல்றீங்க பாருங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க தெரியுமா? எஸ்ஜி கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி மேடம் நீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஆமாமாண்டி, உன் பின்னாடி இருக்கிறது ஷாமண்ணா. அது மனசுல வச்சுக்கிட்டு பேசு. இனிமே இந்த டீம் அந்த டீம்னு எங்க பின்னாடி எல்லாம் சுத்தாத, சரியா? நீ வந்தாலும் நாங்க சேர்க்க மாட்டோம், பாத்துக்க. அது எப்படிடி? அவ எப்படி வருவா? அவ வந்தாலும் ஷாம் அம்மா விடுவாரா? விட மாட்டாருல. என்ன எம்டி மேடம், கரெக்ட் தானே? லூசு, என்னடி சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள எங்க பக்கம் வந்து நின்னுட்டு இருக்க? ஏய் போடி, ஷாமண்ணா வெயிட் பண்றாங்க. நீ இனி அந்த டீம் தான். போ போ போ. இல்ல என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு, உங்க யமுனா தான் நானு, தெரியும்ல. நான் எப்பவுமே இந்த டீம் தான். அவங்க கிட்ட எல்லாம் போக மாட்டேன். நான் எப்பவுமே இங்க தான் இருப்பேன். அடிப்பாவி, கொஞ்ச நேரத்துல கழட்டி விட்டுட்டாலே. அடியே என்ன என்னடா கழட்டி விட்டுட்டேன்னு பாக்குறீங்களா? எனக்கு இவங்க கூட இருக்கதான் பிடிக்கும். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீயும் எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓடிவா. நீ எப்பவுமே அவங்க கூடவே இருடி. நான் எதுவும் நினைக்க மாட்டேன், கோச்சிக்கவும் மாட்டேன். நீ என்னை விட்டுட்டும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவுமே அவங்க கூட இருந்தாதான் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும்டி. அதனாலதான் அவங்க எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணேன். என்ன சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, இவங்களுக்குலாம் நீ எப்ப சொன்ன? அடி அம்முக்குட்டி, நேத்து உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இவங்க எல்லாருக்கும் மெயில் மூலியமா சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணது மட்டும் இல்ல, ஃபோன் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும்னு எல்லாரையும் கொட்டாயப்படுத்தி கூப்பிட்டுருக்கேன். நான் கூப்பிடறதுனால வந்துருவாங்க. ஆனாலும் நீ அம்முக்குட்டிக்காக நான் கூப்பிடணும்ல, அதான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன். எல்லாரும் உனக்காக வந்திருக்க முடியும் சொல்லாமே. ஆமாண்டி, நான் இன்னைக்கு வேலைக்கு ஃபர்ஸ்ட் டே போகணும் தெரியுமா? என்ன போக விடாம இங்க தான் வந்தாகணும்னு என் ஆபீஸ்க்கு ஃபோன் போட்டு ஷாமண்ணாவே பெர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா பாத்துக்க. மேடம், உங்களுக்காக ஷாமண்ணா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே யமுனா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. எல்லாம் என் அம்முக்குட்டிக்காக தான். என் அம்முக்குட்டி சந்தோஷமா இருக்கணும்ல. சந்தோஷமா இருக்கியாடி? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி உள்ள கிட்டதுக்கு இப்போதைக்கு வேணான்னா, இப்ப என்ன மேடம்க்கு என் மேல என்னமோ வந்துருச்சு போல இருக்கே. ஆமா, எனக்கு நாளுக்கு நாள் உன் மேல காதல் அதிகமாயிட்டே போகுது. அதான் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். நாங்களாம் இங்கதான் இருக்கோம், இந்த பக்கம் தான் இருக்கோம். கொஞ்சம் பார்த்துட்டு பேசலாமே. உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாமே. சிச்சி, ரொமான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். பேசினாலே ரொமான்ஸ் ஆடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களாம் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணவே இல்லை. நல்ல வேலை இன்னைக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு முழுக்க நீங்க என் கூட தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. ப்ளீஸ் டி இருங்க. நீ சொல்றதுக்கு முன்னாடியே ஷாம் அண்ணா எங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க. இன்னைக்கு முழுக்க என் பொண்டாட்டி கூட தான் நீங்க இருக்கணும்னு சாரு ஆர்டர் போட்டு தான் எங்களை வர வச்சிருக்காரு. என்னடி உனக்கு இப்படியெல்லாம் தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால முன்னாடி ஏற்பாடு பண்ண. ஏய், இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி? இப்படியெல்லாம் பார்க்காதடி, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன், பாத்துக்க. நீ ஒரு மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னை இப்படி பார்க்கணும்னு தோணுது. லவ் யூடா. லவ் யூ டூ செல்குட்டி. சரி சரி, உன் ஃப்ரெண்ட் எல்லாம் இங்கதான் பாக்குறாளுங்க. அப்புறமா நம்ம ரொமான்ஸ் வச்சுக்கலாம். இப்ப அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணு, சரியாடி? சரி.
நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். நிறைய பேசணும்டா. கண்டிப்பாடி நிறைய பேசலாம். இன்னைக்கு நாள் முழுக்க உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஸ்பெண்ட் பண்ணு. ஓகேவா? ம் சரிடி. எல்லாம் இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போவோம். ஆமா எம்டி மேடம், நாங்களும் உள்ள வரணும். நீங்க அந்த எம்டி சீட்ல உட்காரத நாங்களும் பார்க்கணும்ல. அதுக்காக தானே இவ்வளவு தூரம் ஓடி வந்தது. வாடி வாடி சீக்கிரம் வாடி. ஆமா ஆமா கண்டிப்பா. என் தங்கச்சி யமுனா அந்த சீட்ல உட்காருத நாங்க கண்டிப்பா பார்க்கணும்ல. வாங்க வாங்க. நரேனண்ணா, நீங்க ரொம்ப ஓட்டுறீங்க. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல. நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க சரியா? நீங்களா வாங்க உள்ள போலாம். அது எப்படி? நரேன் சொல்றது கரெக்ட் தானே? யமுனா எம்டி சீட்ல உட்காரத பார்க்கிறதுக்காக தானே நாங்களாம் வந்திருக்கோம். சக்தி அண்ணா, நீனி அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? வாங்க. டேய் மச்சி, என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போல இருக்கு. மோவனு உன் மேல தாண்டி கோலகான்ல இருக்கேன். உனக்கு அப்புறம் இருக்கு வச்சுக்கிறேன். டேய் மச்சான், சிஸ்டர்ஸ்லாம் இங்கதான் இருக்காங்க. அவங்க மத்தியில ப்ளீஸ் நம்ம எது வந்தாலும் நம்ம உள்ள போய் டீல் பண்ணிக்கலாம் சரியா? உள்ளதானே மச்சி? வா வா, உனக்கு பெருசா வச்சிருக்கேன்டா. ஏன்டா லேட்டு? டேய் ஏமா, நீயாவது கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வரக்கூடாதாமா இவனை? ஷாமனா, நாங்க சீக்கிரம் தான் வந்தோம். கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, நாங்க ஒன்றும் லேட்டா வரணும்லாம் வரல. கோச்சிக்காதீங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அதனால நீங்க வச்சு செய்யறது செய்யலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இதுல நான் தலையிட மாட்டேனா? என்ன வேணாலும் பண்ணலாம். அடி சமயம் பார்த்தா பழி வாங்குற அவள. எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வரணும்ல. அப்ப இருக்குடி உனக்கு வச்சுக்கிறேன் உனக்கு பாடி. மச்சி என்ன அங்க? ஓ தங்கச்சி திட்டியோ? தங்கச்சி நீ கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன். மச்சான் கொஞ்சம் உள்ள வரியா? உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. உன் தங்கச்சி நான் அப்படியே திட்டாலும் அவ என்ன திட்டாம இருந்தா சரிதான்டா. இருடா, எம்னா கிட்ட பேசவே இல்லை. எம்னாக்கு விஷ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா உன்கிட்ட வந்து கழுவலை வாங்கிக்கிறேன் சரியா? எம்டி மேடம், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ அக்கா. ஆனா எம்டி மேடம்லாம் கூப்பிட வேணாம், நீங்க யமுனானே கூப்பிடுங்க. ஐயோ அது எப்படி? மேடம்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தல கூப்பிடணும். மேடம் கங்க்ராச்சுலேஷன். அண்ணா, இப்பதான் இவங்க எல்லாம் ஓட்டி முடிச்சாங்க. இப்ப நீங்களுமா? அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களாம் இப்படி கூப்பிடுறது எனக்கு என்னமோ உங்ககிட்ட இருந்து எல்லாரும் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் கூப்பிடாதீங்க. ஏ லூசு தங்கச்சி, அப்படிலாம் கிடையாதுமா. நான் சும்மா தான் சொன்னோம் சரியா? இங்க பாரு, ஷாமுனை நம்பி ஒரு பெரிய போஸ்டிங்கை கொடுத்துருக்கான். நீ கண்டிப்பா அந்த போஸ்டிங்க்கு ஒரு நல்ல தகுதியான ஆள் தான் நீ சீக்கிரம் நிரூபிச்சு காட்டணும் சரியா? கண்டிப்பா அண்ணா. ஷாமி மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுவேன். ஆமா யமுனா, யாரும் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே தனக்கு வரப்போற பொண்ணுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை கொடுத்து அவளை ஒரு மரியாதைக்குரிய இடத்துல நிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை ஷாமண்ணா உனக்கு செஞ்சிருக்காங்க. நீ ஷாமண்ணாக்கு ஹானஸ்டா இருந்து எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுமா? கண்டிப்பாக்கா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன் ஷாம் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க போது நான் கண்டிப்பா அவனுக்காக ஏதாவது செய்வேன்க்கா. ஏய் என்ன இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமாமா யமுனா, இனி உனக்கான துக்க காலம்லாம் முடிஞ்சது. இனி நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ஷாம் உன்னை பார்த்தானோ அண்ணிலேருந்து உன்னோட தலையெழுத்தே மாறிடுச்சு. இனி நீ சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்க வைப்பான். என் நண்பனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கங்க்ராச்சுலேஷன். நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஒன்ன பார்த்து நாளாச்சு, சந்தோஷம் பல நூறாச்சு மச்சான், துக்கம் எல்லாம் தூளாச்சு. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேன். கோட்டை தேவையில்லை ஆனாலும் கூட்டணி வைத்திருப்போம். சென்றல் கவிழ்ந்தாலும் அப்போதும் ஸ்நேகம் வளர்த்திருப்போம். ஜாலிதான் சகோதரா, சண்டையிலே துரா. யமுனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? இரு அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியணுவாங்க. அந்த மாதிரி நீ சீக்கிரத்துல அணைய போறடி. அதனாலதான் இப்ப பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்க. நான் கூட உன்னை அணைக்கணுமான்னு யோசிச்சேன். ஆனா இனிமேலும் உன்னை விட்டு வச்சா எனக்கு வாழ்க்கை இருக்காது. உன்னை அணைச்சேதான் ஆகணும். அணைச்சிடறேன்டி. உன் சித்தி உன்னை எப்ப அணைக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் இப்ப அதுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கங்க்ராட்ஸ் பண்றாங்களோ? விஷ் பண்ண வந்தவங்களே உன்னை கேள்வி கேட்க வைக்கிறேன்டி. நீரு இந்த ஷைலு என்ன பண்றேன்னு பாருடி.
எருமைங்களா, நான் வரத்துக்குள்ள சாப்பிட கூடாது சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கைய வைக்க கூடாது பாத்துக்கங்க. இங்க பாருங்கடி, கைய வச்சிங்க அவளை நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். யமுனா, உனக்கு யமுனா உன் ஃப்ரெண்டு மலரையே திருப்பி விடுறேன்டி. இதுதான் நம்ம கேமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நான் கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ ஆடுடி. மலர், அட ஷைலு அக்கா, இருங்க வரேன். அக்கா எப்படி இருக்கீங்க? என்ன ஷாம் அம்மா வீட்லயே இருக்கீங்க, எங்க வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க? வந்துட்டு போலாம்ல. அதுக்கு என்ன மலர், தாராளமா வரேன். நான் வராமலா? இனி அடிக்கடி வருவேன். மலர், ஆமா நீ என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு? அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என் ஃப்ரெண்டு யமுனா இருக்கால, அதான் ஷாம் அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களே, அவ இந்த ஆஃபீஸ்க்கு எம்டி ஆயிட்டா. அதான் நாங்களாம் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு வந்திருக்கோம். எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அட ஆமா, யமுனா எம்டி ஆயிட்டால. ஓ, அவளுக்கு விஷ் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்களோ? சூப்பர் மலர். ஆனா மலர், உன்னை எனக்கு பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என்னையா என்ன பார்க்கும்போது ஏன்க்கா பெருமையா இருக்கு? எனக்கு புரியலையே. சீரியஸா மலர், நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ரியலி யூ ஆர் கிரேட் மலர். அக்கா என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் கிரேட்ன்றீங்க, பெரிய ஆளுன்றீங்க, எனக்கு புரியலக்கா. எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க? அட மக்கே, உனக்கு புரியலையா? அது சரி. ஆமா, நீயும் சரி யமுனாவும் சரி ஒரு ஃபேமிலிக்கு மருமகளா போக போறீங்க. ஆனா நேத்து வந்த யமுனாக்கு எம்டி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீ சின்ன வயசுல இருந்தே எங்களோட ரிலேட்டிவ், ஆனா உனக்கு கொடுக்கல. அதை நினைச்சு நீ பெருசா ஃபீலே பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது நீ எவ்வளவு கிரேட் தானே. அது அது வந்துக்கா. என்ன மலை, நான் சொன்னது கரெக்ட் தானே? உன் முகத்துல கொஞ்சம் கூட ஒரு ஈகோவே இல்ல பாரு. உன் ஃப்ரெண்ட் யமுனா அவ நேத்து வந்தவ, அவளா எம்டி ஆக்கிருக்காங்க. ஆனா உனக்கு ஒரு சின்ன போஸ்டிங் கூட கொடுக்கல. அட போஸ்டிங் தூக்கி போடு. இந்த ஆபீஸ் பக்கம் நீ இது வரைக்கும் வந்திருக்கியா? வந்ததே கிடையாது. சரிம்மா, உனக்கு கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் ராகுலையாவது கூப்பிட்டு, நீங்களாம் டிகிரி முடிச்சிட்டீங்க, ராகுலை கூப்பிட்டு நீ இந்த போஸ்டிங்ல இருடா, நீ இதை பண்ணுடான்னு ஷாம் சொல்லல. இதெல்லாம் நினைச்சு நீ கொஞ்சம் கூட வருத்தம் கூட பண்ணல பாரு. இப்ப சொல்லு, நீ உண்மையாவே கிரேட் தானே? நான் சொன்னது கரெக்ட் தானே? மச்சி, யமுனா ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. யமுனாவை பார்க்குற எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே நீ தான்டா மச்சான். ஏன் மச்சி, அவ ஏன் பொண்டாட்டிடா. ஏன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் இது இல்ல எது வேணாலும் பண்ண வேண்டாம். கண்டிப்பா. என் மச்சானை பத்தி எனக்கு தெரியாது. சரி அதெல்லாம் போகட்டும். என்னடா ஏதோ ப்ராப்ளம்ஸ்லாம் சொன்ன, என்னாச்சு? ஆமா, எதுக்கு இந்த திடீர் முடிவு? நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு? ஆமா மச்சான், எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ். சரி இதெல்லாம் போன்ல சொன்னா ஒரு மரியாதை இருக்காதுன்றதுனால தான் நீ நேர்ல வாடா மற்றதை பேசலான்னு சொன்னேன். வீட்டுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுடா. மச்சான் என்னடா என்ன சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கு. ஏய் என்கிட்ட என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லல. டேய் யமுனா அந்த இடத்துல இவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாடா. டேய் அவ ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவடா. இனி அவளுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டா நீ என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. டேய் அன்னைக்கு அவ எப்படி இருந்தா? மச்சான் முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னாலதான் இந்த பிரச்சனை வந்தது. அதனால என்னால இந்த பிரச்சனை முடியணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு நான் யமுனாவை பார்க்கும்போது என் உயிரே என்கிட்ட இல்லடா. ஆனா என்னால எதுவும் பேசவும் முடியல. ஒரு பக்கம் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டி. நான் என்னென்ன பண்ணுவேன் நீயே சொல்லு. புரியுது மச்சி. ஆனா ஏன் ஷைலு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணா? சரி ஷைலுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியலடா. அவ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு எனக்கு தெரியல. நல்லா தான் இருந்தா, என்னமோ தெரியல அவளுக்கு யமுனாவை பிடிக்கல. எப்படியாவது யமுனாவை எங்க வீட்டுக்கு வர விடாம பண்ணணும்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இது எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்ன ஃப்ரெண்டுங்கிற இடத்துல இருக்காளேன்னு தான் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவ என்னமோ மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காடா. அவ என்னமோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்கிறது விக்கிக்கும் தெரியுது. ஆனா விக்கி சொல்ல மாட்டேங்கிறான். என்னன்னு தெரியல.